வணக்கம். இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு குரு பயிற்சி 2024க்கான பலன்கள். இது லக்னம் தான். உங்களுடைய ராசியே கன்னியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் கன்னியாக இருந்தால் இதை பாருங்கள். இல்லையவற்றில் உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு குரு பயிற்சி பதிவு போட்டிருக்கிறேன். அந்த லக்னத்திற்கான பதிவை பாருங்கள். இப்போ கன்னிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார் குரு. மே 1ஆம் தேதியிலிருந்து மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு போகக்கூடிய குரு 9ஆம் இடத்துக்கும் போகிறார். நம்ம ஜென்ரலாக ஒரு பயிற்சி அப்படின்னா இத்தனாம் வீட்டில் இருந்து இத்தனாம் வீட்டுக்கு போகுது, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு ஒரு வரைமுறையில் நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தி வருகிறோம். இப்போ இதில் என்னுடைய நட்சத்திர சூத்திர முறை, பாஸ்கர அஸ்ட்ராலஜி முறை, இதில் கிரகம் இருக்கக்கூடிய வீடு என்பது அது வீடு மட்டுமே பலன் தராது, அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் தரும். நம்முடைய கேள்விகள் எந்த பாவத்திற்காக இருக்கின்றதோ அந்த பாவத்திற்கு தகுந்தாற்போல் நல்லதையோ கெட்டதையோ செய்யும் என்பதுதான் நம்முடைய நட்சத்திர சூத்திர முறை. அதனால் ஒரு பாவத்தில் ஒரு சில கேள்விகளுக்கு சாதகமாகவும் ஒரு சில கேள்விகளுக்கு பாதகமாகவும் செயல்பாடுகளை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. அது மாதிரி 12 பாவத்துக்குமே நல்லது கெட்டது இருக்கு. இது அப்படியே சுழற்சி முறை. 1, 5, 9 அது ஒரு காம்பினேஷன், 2, 6, 10 அது ஒரு காம்பினேஷன், 3, 7, 11 அது ஒரு காம்பினேஷன், 4, 8, 12 அது ஒரு காம்பினேஷன். இந்த 4 காம்பினேஷனில் நம்ம கேள்வி எந்த காம்பினேஷனில் இருக்கோ அதுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கன்னியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது புகழை குறிக்கிறது. அதாவது பப்ளிசிட்டி, பெரிய மனிதர்கள் ஆதரவு, ஒரு தர்மகர்த்தான்னு சொல்லுவாங்க கோயிலில், அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஊருக்குள்ள ஒரு மரியாதை, தங்களுடைய சரௌண்டிங்ஸில் தங்களுடைய நிர்வாகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அது மட்டும் இல்லை படிப்பு, நல்ல உயர்ந்த படிப்பு படிக்கிறது, ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, ட்ரஸ்ட்டு ஏற்படுத்துறது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக இயக்கிறது, போதனா மார்க்கத்தில் இருக்கிறது. அதே குரு அப்படிங்கும்போது 9ஆம் இடத்துக்கு மடாதிபதி, அது மாதிரியான ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், கோயில் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக அமையுது. இத்தனை விஷயம் அதில் இருக்கும் போது அப்போ இதெல்லாமே நமக்கு புகழ் தான். ஆனால் எல்லாருக்கும் அந்த புகழ் மட்டுமே நிறைவை தந்து விடுமா? அவங்களுக்கு பிரச்சனைகள் பல விதத்தில் இருக்கும், கேள்விகள் பல நோக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த கேள்விக்கு எப்படி இந்த குரு வேலை செய்கிறாருங்கிறத பார்க்கணும். நம்ம ஆரோக்கியம், நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, அதுக்கு இந்த குரு நன்மை செய்கிறாரு, ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறாரு. இணங்கி பழகிறது, மக்களோட மக்களாக இணங்கி பழகிறது, பாசம் நேசம், குழந்தைகள், கணவன் மனைவி உறவு, இது சார்ந்து நம்மளை நாம பக்கபலப்படுத்திக்கிறது, சமூகம் சார்ந்த உறவுகளை, ஒரு நல்ல இணக்கமான செயல்பாடுகளை வளர்த்துக்கிறது, இதுக்கெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறார். ஆனால் இப்போ கையிருப்பு பணம் இருக்குன்னு வைங்க, போன இதில் 8ல் குரு இருந்தாலும் எனக்கு பணம் வந்துச்சு சார், இப்போ குரு மாறின பிறகு அந்த பணம் சேமித்து நிறையா வச்சுருந்தது கரைஞ்சிக்கிட்டே இருக்கு, என்னால் புதுசாக சேமிக்க முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு திட்டமிடுதல் பார்த்துக்கணும். எப்பவும் போல் ஒன்று போலயே ஒரு பாவமும் வளர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்காது. ஒரு பாவத்துக்கும் ஒரு கிரகத்தின் மூலம் 9 கிரகங்களினுடைய செயல்பாடுகளையும் சாதகமும் இருக்கிறது, பாதகமும் இருக்கிறது. அப்போ பண சேமிப்பு, பேச்சு வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம ஒரு சொத்து சேர்க்கலான் இருந்தேன்,
பொருள் வாங்கலான் இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும், உறவுகள் பலப்படும், அதுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ ஒரு இடமாற்றம் செய்யலாம், ஒரு ஊர் விட்டு ஊர் மாறுறது, வீடு விட்டு வீடு மாறுறது, ஃபீல்டு விட்டு ஃபீல்டு மாறுறது, ஐடி லைனில் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறது, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளை திருமணம் ஆகிறது, உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு சாதகமாக வேலை செய்கிறது, திருமண காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த 9 இருக்கு. வேலை சார்ந்த இதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறோம், ஆனால் திடீர்னு எனக்கு டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் டம்மி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க, மாற்றி மாற்றி கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி சில இன்டர்னல் சேஞ்சஸ் கொஞ்சம் நமக்கு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும், பட் வேலையும் கம்மியாக இருக்கும். அதனால் பொருள் சார்ந்து, பணம் சார்ந்து, பதவி சார்ந்து பெருசாக எதிர்பார்க்காம இருக்கணுங்கிறது தான் இதனுடைய பொருள். ஆனால் உறவு சார்ந்து, கலைகள் சார்ந்து, தனித்திறமை சார்ந்தது நமக்கு நன்மை தருங்கிறது சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் ஆயுள் பலம், இப்போ ஒரு நோய்க்கு சிகிச்சைகள் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஒரு வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறது, கடன் அடைபடுறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து வைத்து சில பேர் கடன் அடைக்கிறது, பூர்வீகத்தினால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம புதுசாக இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் லோன் எதிர்பார்க்கறதுக்கு லோன் கிடைக்கும். மெயினாக ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நல்லா இருக்கும். கலை சார்ந்த, படைப்புகள் சார்ந்த, கம்யூனிகேஷன் சார்ந்த அனைத்து விதமான தொழில்களும், கமிஷன் தொழில்களும் நன்றாக இருக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இது அவ்வளவு சிறப்பு இருக்காது. அதனால் புதுசாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த காலத்தை பயன்படுத்தக்கூடாது. அது உற்பத்தி சார்ந்த தொழில். நான் ட்ரேடிங் பண்ணுறேன், மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், டீலர்ஷிப் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம லைசன்ஸ் வாங்கி கடன் நடத்துகிற விஷயத்துக்கு போகக்கூடாது. மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி அவங்களுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்களெல்லாம் நல்லா நடக்கும். குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களும் நல்லா நடக்கும். மன திருப்தி, சந்தோஷம் இதுக்கு குறைவில்லாமல் கொண்டு போயிட்டுருக்கோம். அது குடும்ப உறுப்பினர்கள், வெளி உறுப்பினர்கள் எல்லாமே பரஸ்பர நட்பு, உறவு பாராட்டக்கூடிய வகையில், மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் போயிட்டுருக்கோம். அதே மூலதனம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக நன்மை செய்யாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் மூலதனம் போடுறதுக்கு வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். அந்த தொழில் சார்ந்த வாய்ப்புகள், சூழல்களும் நமக்கு அமையாமல் போயிட்டுருக்கும். அதனால் இது ஒரு வித்தியாசமான வகையில் புகழ் இருக்குது, பெருமை இருக்குது, இறை துணை இருக்குது, சந்தோஷம் இருக்குது, உறவு இருக்குன்னு எல்லா வகையிலையும் குருவை சந்தோஷப்பட்டுக்கலாம். பணம் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி ரீதியாக பெருசாக அது பலன் தராது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.